பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 91:14. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய அடைக்கலம் சாதாரண அடைக்கலம் அல்ல, அது உயர்ந்த அடைக்கலம். எந்த சாத்தானும் எட்டி பிடிக்க முடியாத அடைக்கலம். அவன் கர்த்தருடைய கரத்தில் இருந்து உங்களை பறிக்க முயன்றாலும் அவனால் பறித்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்தி உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நீங்கள் அவருடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக விளங்குகிறீர்கள். உங்களுடைய படிப்போ, தாளந்தோ, திறமைகளோ, செல்வாக்கோ உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் தரப்போவதில்லை. கர்த்தர் ஒருவரே உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாப்பவர். பாருங்கள், ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீதை நோக்கி ஏராளமான எதிரிகள் வந்தபோதும் கர்த்தர் தாவீதை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாத்தார். தானியேலை பாருங்கள். தானியேலை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். ராஜாக்கள் வந்தார்கள், ராஜாக்கள் போனார்கள். ஆனால் தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது. நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். உங்களை உயர்த்தும்படியாகவே அவர் தன்னை தாழ்த்தினார். அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆகவே எப்படி உங்களை கைவிட்டு விடுவார்? நிச்சயமாகவே நீங்கள் கீழாயிருக்கிற சூழ்நிலையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய், மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்ன தேவனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே விசுவாசம், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலே பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களை இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கும்போதே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவருடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை காண கிருபை செய்ய முடியாது செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.